வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள், நேற்று முன்தினம் கோவையில் மாவோயிஸ்டுகள் 5 பேர் கைது செய்யப்பட்ட செய்தியை பார்த்திருப்போம். தமிழகத்திற்கு இது அரிதான ஒன்று. இந்தியாவின் 1/3 ஒரு பகுதியை உண்மையில் இந்த அரசாங்கம் ஆளவே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு விரிந்து நிறைந்திருக்கும் மாவோயிஸ்டுகள் என்ற பொது பெயரில் இணைந்திருக்கும் பல்வேறு குழுக்களின் நடவடிக்கைகளை மக்கள் ஏற்கிறார்களா என்பதே இன்றைய தலைப்பு. ஆள்வோர் ஜனநாயகம் என்கிறார்கள், இவர்கள் புரட்சி என்கிறார்கள். ஜனநாயகத்தில் புரட்சிக்கு வேலை உண்டா? வேலை உண்டென்றால் நடப்பது ஜனநாயகமாக இருக்க முடியுமா? நடப்பது ஜனநாயகம் அல்ல என்றால் அதை இந்தியாவின் அனைத்து பகுதி மக்களும் ஒரு சேர உணர்ந்திருக்க வேண்டுமே. உணர்ந்திருக்கிறார்களா? இல்லை என்றால் உணராதது மக்களின் அறியாமையா, அல்லது காலத்திற்கு ஒவ்வாத சித்தாந்தங்களோடு அரசை கொடூரமானதாக மலைவாழ் மக்களுக்கெல்லாம் காட்டி மல்லு கட்டுவது மாவோயிஸ்டுகள் தானா? இருபுறத்து நியாய அநியாயங்கள் என்னென்ன என்று விரிவாக பேசலாம். பல கேள்விகளோடு மக்களும் காத்திருக்கிறார்கள். பங்கேற்போர்: தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் திரு தியாகு, ஓய்வு பெற்ற காவல்துறை தலைவர் திரு ராமநாதன், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பூர்ணலிங்கம். இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து பேராசிரியர் மன்சூர் மற்றும் ஓவியா, மதுரை அரங்கிலிருந்து பாண்டியராஜன் மற்றும் ஹரி, நெல்லை அரங்கிலிருந்து பாபு கணேசன் மற்றும் ஐயப்பன் என மொத்தம் 6 நேயர்கள் வாதிட காத்திருக்கின்றனர். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு தியாகு, மாவோயிஸ்டுகள் என்று அழைக்கப்படக்கூடிய இவர்கள் செயல்களை ஏற்பதா வேண்டாமா என்பதை பேசும் அளவிற்கு மக்களுக்கு இவர்கள் குறித்த புரிதல் இருக்கிறதா இல்லையா? மக்களுக்கு இவர்கள் குறித்த புரிதல் என்பது நாடு தழுவிய அளவில் சொல்ல முடியாது. ஒரு சில பகுதிகளில் இருக்கு, ஒரு சில பகுதியில் இல்லாமல் இருக்கு. முதலாவதாக இந்த மாவோயிஸ்டுகள் என்று பெயர் சொல்லி பல்வேறு இயக்கங்களை, பல்வேறு குழுக்களை, பல்வேறு செயல்பாட்டாளர்களை ஒன்றாக காட்டுகிற அந்த முயற்சியே தவறானது. பல இசங்கள் இருக்கு. காந்தி இசம் இருக்குது, நேரு இசம் இருக்குது, அண்ணா இசம் இருக்குது, மாவோயிசம் இன்னொரு இசம். அரசமைப்பு சட்டம் எந்த இசத்தையும் தடை செய்யவில்லை. சீனத்தில் புரட்சி நடத்திய தலைவர் மாவோ மார்க்சியல் நீயத்தை தன் நாட்டின் விடுதலைக்கு அவர் பயன்படுத்தி கொண்டார். அதே கருத்தோடு இங்கு ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள், அந்த மாதிரி ஒரு சமூக மாற்றத்துக்கு போராடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இதில் ஆயுத போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, தேர்தலில் பங்கேற்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, ஒரு போர்க்குணம் வாய்ந்த மக்கள் போராட்டங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் மக்களால் ஏற்கப்படுவதும் ஏற்கப்படாதும் இசத்தை பொறுத்ததல்ல, எந்த சிக்கல்கள் மீது அவர்கள் மக்களை திரட்டி போராடுகிறார்கள், மக்கள் எந்த அளவுக்கு அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்ததுதான். பொதுவாக சொல்ல முடியாது மாவோயிஸ்டுகளை மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாளா இல்லையா என்று சொல்ல முடியாது. சரி, தொடர்ந்து திரு ராமநாதன், உங்க கருத்து என்ன? நண்பர் தோழர் தியாக தெளிவாக ஒன்று சொன்னார். 1948 என்று நினைக்கிறேன், கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ரணதிவே தலைவராக இருந்த நேரத்தில் அவர் கல்கட்டாவில் ஒரு கூட்டத்தில் சொல்கிறார், அந்த கூட்டத்தில் இனிமேல் ஆயுதம் தாங்கித்தான் போராடணும் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கிறார். அதை ஏற்றுக்கொண்ட சிலர் மாவோசிங்கை போய் சந்திக்கிறாங்க. சந்தித்து நாங்கள் இப்படி போராட போகிறோம் என்று சொல்ல வரும்போது மாவோசிங் அதற்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை. ஆனால் ஒப்புதல் கொடுக்கவில்லை என்ற கருத்தை இவர்கள் திரும்பி சொல்லவில்லை. அதற்கு பிறகு ஏற்பட்டதுதான் இந்த நக்சல்பாரி. அந்த நக்சல்பாரியினுடைய பிரிவுகள் என்று தோழர் தியாக நினைக்கிறேன் வரலாறு 15 கிட்டத்தட்ட 15 குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள். அதைத்தான் அவர் கோடிட்டு காண்பித்தார். அந்த 15 குழுக்கள் என்று பிரிந்ததிலே ஒரு சில குழுக்கள் இன்னும் ஆயுதம் தாங்கி போராட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இருக்கிறது. ஆனால் ஆயுதம் தாங்கி போராடுகின்றவரை ஒரு நாட்டினுடைய மக்கள் அனைவரும் ஆதரிப்பார்கள் என்று எதிர்பார்க்கவும் முடியாது, அது ஆதரிக்கப்படவும் இல்லை. அவர்கள் சரியாக சொன்னது போல பாதிக்கப்பட்டவர்களுக்காக போராடுகின்ற நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை ஆதரிப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று இந்தியாவினுடைய ஆதரிப்பும் எதிர்ப்பும் இருந்திருக்கிறது. அதுலயும் ஒரு கேள்வி இருக்கு, மாவோயிஸ்டுகள் தனி, பாதிக்கப்பட்டவர்கள் தனி என்று பார்க்கணுமா? ஆமா, உண்மை என்ன? அப்படி அல்ல. பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவர்கள் போராடுகிறார்கள், இந்த தத்துவத்தை கையில் எடுத்தவர்கள். அந்த மாவோயிஸ்டோட இந்த பாதிக்கப்பட்டவர்களும் இணைகிறார்கள். ஆனால் முழுக்க மாவோயிஸ்டை பற்றி தெரிந்து அவர்கள் இணைகிறார்கள் என்று சொல்ல இயலாது. மார்க்சோ காந்தியோ இல்லை என்றாலும் கூட
தேவை இருப்பவர்கள் இக்கட்டில் இருக்கிறவங்க போராடத்தான் செய்வாங்க. கண்டிப்பா அவங்களோட இந்த மாவோயிஸ்டுகள் சேர்ந்துகிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல. 99.9% பேர் மாவோயிஸ்டுகளில் அழைக்கப்படக்கூடியவர்களில் பழங்குடியினர் தான் சொல்றாங்களே. அது ஓரளவுக்கு உண்மை. அது எப்படின்னா, நீங்க இப்ப நக்சலைட் கிராமத்துல இருந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டு அதை அப்படியே பீகார் பக்கம் அதே மலைப்பகுதியிலே வருது. மலைப்பகுதியிலிருந்து பீகார்ல இருந்து ஒரிசாவுக்கு வருது. ஒரிசாவில இருந்து மத்திய பிரதேசத்துக்கும் போகுது, ஆந்திர பிரதேசத்துக்கு வருது, அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வருது, கேரளாவுக்கு செல்லுது. இப்ப இந்த மலைப்பகுதியை பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த டிரைபல்ஸுக்கு இந்த சுதந்திர இந்தியாவில் நிர்வாகம் போய் அடையல. உண்மையான காரணம் நிர்வாகத்தினுடைய பலன்களோ சுதந்திரத்தின் பலன்களோ அல்லது முன்னேற்றத்தின் பலன்களோ அங்க போய் சேரவே இல்லை. ஒரு காரணம். இரண்டாவது காரணம், இந்த மலையக பகுதி மக்கள் தான் எப்பவுமே ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு உரியவர்கள் ஆகிறாங்க. அதுவும் குறிப்பா இந்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பூமிதாரர்கள் தங்களுக்குன்னு தனிப்படையில வச்சிருந்தாங்க சுதந்திர இந்தியாவில் அண்மை காலம் வரை. அப்படி தனிப்படையில் வைத்துக்கொண்டு தங்களுடைய சுவான்தார்கள் பண்ணைதாரர்கள் தங்களுடைய இன்ட்ரெஸ்டை காப்பாற்றுவதற்காக அவர்களே அடக்கி ஆண்டார்கள். அடக்கி ஆள்வது மட்டுமல்ல, அந்த பெண்களும் பாதிக்கப்பட்டார்கள். இப்படி பல்வேறுபட்ட ஒரு வகையில் அரசுதான் காரணம். அரசுங்கிறத விட அரசு காரணம் தான். அதை எப்படி என்றால் விரிவா நம்ம அரசுங்கிறது நிர்வாகம் அங்கே போய் சேராத அளவுக்கு காரணம். திரு பூர்ணல், உங்க கருத்து? இது மாயிஸ்டுங்கிறது அவங்க அரசாங்கத்திலேயே நம்புறது இல்லை, டெமோக்ரஸியவே அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் வெஸ்டர்ன் ஐடியாஸு, நம்ம ஐடியாவில் இந்த அரசாங்கத்தை ஒவ்வொருத்தரும் பண்ணி நாம ஆட்சி ஆரம்பிச்சு ஏழைகளுக்கெல்லாம் நல்ல உதவி செய்வோம்னு நினைக்கிறாங்க. எப்படி அவங்க ஏத்துக்காம தொடங்கினாங்க? நேருவை ரஷ்யா ஆதரிச்சு தானே இந்த தேசம் தொடங்கிச்சு வரலாறு. அதாவது இப்போ வேர்ல்டு ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா, சைனாவிலேயே இப்போ மாயிசம் இல்லை, அவங்களே கேபிட்டலிசம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ரஷ்யாவில் இருக்கிறதுமே மாயிசம்ங்கிறது கிடையாது. இது வறுமையில் பாதிக்கப்பட்ட சிலரை வைத்துக்கிட்டு இவங்க சில பகுதிகளில் பண்ணுறாங்க. நம்ம பழைய பிரைம் மினிஸ்டரே சொல்லியிருக்காரு, இது பெரிய த்ரெட் இந்தியாவுக்கு அப்படின்னு. எனி டெமோக்ரஸியில் ஆயுதம் எடுத்து மக்களை தாக்குவது அல்லது அதிகாரிகளை தாக்குவது, போலீஸ்காரர்களை தாக்குவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. மக்கள் ஏற்கிறார்களா என்பது விவாதத்துக்குரியதல்ல. நாம் ஏற்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே அரசே பழங்குடியினராகிய எங்களுக்கு த்ரெட்டா இருக்குதுன்னு அவங்க சொல்றாங்கன்னா, அதாவது பழங்குடியினருக்கு பிரச்சனைகள் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல தயாரில்லை. இப்போ நீங்கள் டெவலப்மெண்ட் எடுத்துகிட்டேன் ஒரே நாளில் எல்லாம் பண்ண முடியாது. சரியாக பிரச்சனைகள் இருக்குங்கிறதுக்காக கத்தி எடுக்கக்கூடாது. நமக்கு 2 பேருக்குள்ளேயே பிரச்சனை இருக்கலாம், உங்களோட பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக ஒரு துப்பாக்கியை எடுத்து சுடுறோம் அல்லது கத்தி எடுத்து வெட்டுறோங்கிறதெல்லாம் அது சட்டத்துக்கு புறம்பானது. அதனால மாயிஸ்கள்ங்கிறது எக்ஸ்ட்ரீம் விங்கு பல ஸ்டேட்ல பேன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்ல பேன் பண்ணியிருக்காங்க. இன்றைய தேதியில இத்தனை ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு காலமாக இவர்களின் ஆயுத போராட்டங்கள் அத்தனையும் தேவையற்ற போராட்டங்கள் தான் சொல்றீங்க. அதாவது போராட்டங்கள் அவங்க செய்யணும்னா, இப்போ உதாரணத்துக்கு அவங்க செய்யணும்னா நினைச்சா ஹெல்த் அவங்களுக்கு சரியா இல்லை, ட்ரைபல் மக்களுக்கு எஜுகேஷன் இல்லை, மிஷனரிஸ் மாதிரி உட்கார்ந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமே. எல்லா பணத்தையும் வச்சு ஆயுதத்தை வாங்குறதுக்கு பதிலாக அவங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுத்து அரசாங்கத்தோடு இணைந்து அவங்களுக்கு எப்படி அவங்களை இம்ப்ரூவ் பண்ணான்னு செய்யலாம். இதெல்லாம் அரசு செஞ்சிருக்கணும்ல. அரசு நானே ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், ஜார்க்கண்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட், இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னால் போயிருக்கேன். அந்த டிஸ்ட்ரிக்டில் அரசு அதிகாரிகள் யாருமே போக முடியாது. நான் தைரியமாக போனேன், ஏன்னா அங்கே உள்ள டாக்டர் ரொம்ப நல்லவர், நல்ல சர்வீஸ் பண்ணுறாரு. அவர் கூட்டிகிட்டு போனார், எல்லா வில்லேஜுக்கும் போய் பார்த்தேன். அவரே சொல்கிறாரு, எங்களால் முழுமையாக செய்ய முடியல. ஏன்னா மாயிசங்கிறது எல்லாருமே கொள்கை அளவில் செய்கிறதில்ல, சில பேர் பணம் முடங்கணுங்கிறதுக்காகவும் செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அரசாங்கம் ஜார்க்கண்டில் அரசாங்கம் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் உண்மையாக போகிற மருத்துவர் பினாயக் சென் போன்றவர்களை, ஹிமான்சு போன்றவர்கள் எல்லாம் கைது செய்து அரசாங்கம் தானே சிறையில் அடைக்குது. அது நான் தனிப்பட்ட கருத்தை சொல்லலை, புது சித்தாந்தம். அந்த கொள்கை அளவில் நான் சொல்றது, இண்டிவிஜுவலை பற்றி நான் பேசலை. கொள்கை அளவில் பிரச்சனைகள் இருந்தால் பேசி தீர்த்துக்கணும், டெமோக்ராட்டிக் வழியில் செய்யணும், சட்டத்துக்கு புறம்பாக செய்யக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை கருத்தை எல்லாரும் பின்பற்றணுங்கிறது தான் டெமோக்ரஸி. நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் உங்க விவாதம் மக்கள் ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்தை ஒழிய, ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையாங்கிறது சில பேர் ஏற்றுக்கிறாங்க. அதனால தானே அவங்க வளர முடியுது. அதை மக்களோட நீங்களே விவாதித்து அதை புரிய வச்சிருங்க. திருச்சி அரங்கிலிருந்து பேராசிரியர் மன்சூர், உங்களுக்கான நேரம். மாவோயிஸ்டுகள் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல
பல குழுக்களாக கடக்க வழக்கில்லாத குழுக்களாக இயங்கிக் கொண்டிருந்தால் கூட ஆயுத புரட்சி ஒன்று தான் பாட்டாளி மக்கள் சர்வாதிகாரத்திற்கான ஒரே வழி என்று அவர்களுக்கு இரண்டு கருத்து இல்லை. ஆனால் இந்தியாவிலே எங்கே ஆயுத புரட்சி, வறுமையின் உச்சத்திலே வாழ்ந்து தற்கொலை தான் தீர்வு என்று சொல்லி இதுவரையிலே 3 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட நாடு இந்த நாடு. அப்படிப்பட்ட நாட்டிலே ஆயுத புரட்சி சாத்தியமான ஒன்றா? இது முதலாவது கேள்வி. தேர்தலை புறக்கணிப்போம் என்பது இந்த மாவோயிஸ்டுடைய இரண்டாவது மிக முக்கியமான ஒரு கொள்கை முழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே தேர்தல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மக்களை பொறுத்த மட்டிலே சல்மான் கானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை மாவோயிஸ்டுகளுக்கு கொடுக்க தயாராக இல்லை என்பதுதான் உண்மையான யதார்த்தமான விஷயம். அது மட்டுமல்ல, காந்தியம் என்பது ஒரு உன்னதமான கோட்பாடாக நாம் ஏற்றுக்கிறோமா இல்லையா என்பது வேறு. ஆனால் மகாத்மா காந்தி என்ற ஒரு உன்னதமான தலைவரை பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தினுடைய அதை எதிரியாக அவர்களை காட்டுகின்ற ஒரு போக்கும் இங்கே இவரிடத்தில் காணப்படுகிறது. அங்கங்கே சுவர்களிலே அவரை பற்றி கொச்சையாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அதில் மாவோயிஸ்டுகள் என்றும் லெனினிஸ்ட் என்றும் அவர்கள் பெயர் கேட்டாற்போல் மாற்றிக்கொள்கிறார்கள். இந்த நாட்டிலே ஜாதிக்கு அப்பால், மதத்திற்கு அப்பால், இனத்திற்கு அப்பால், மொழிக்கு அப்பால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தலைவராக அண்ணல் காந்தி இருந்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மை மறுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, முற்போக்கான மிகவும் தீவிரமாக சிந்திக்கக்கூடிய இடதுசாரி மனப்பான்மை உள்ளவர்களை எல்லாம், ஐயா தியாகு உள்பட நான் சொல்கிறேன், அவர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக போலி கம்யூனிஸ்டுகள், போலி இடதுசாரிகள், மக்களுக்கு எதிரானவர்கள், இவர்கள் எல்லாம் முதலாளித்துவத்திற்கு கூஜா தூக்குபவர்கள் என்று அவர்கள் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே மாவோயிஸ்டுகள் தனித்தனியாக இயங்குவதும், மக்களை மனிதம் பேசிக்கொண்டு அவர்கள் மக்களையே கவசமாக்கி, குறிப்பாக ஆதிவாசிகளை கவசமாக்கிக் கொள்வதும் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மக்களும் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கான அறிகுறிகள் எங்கேயும் தென்படவில்லை. இதே மாவோயிஸ்டுகளை ஆதரிக்கக்கூடிய அருந்தெதிராய் இவர்களை ஆயுதம் ஏந்திய காந்தியவாதிகள்னு சொல்றாங்க. ஐயா சொல்றதுக்கு நேர் முரணாக அவங்க சொல்றாங்க. இல்ல, அந்த குறிப்பிட்ட பகுதியை பொறுத்த வரைக்கும் சத்தீஸ்கர்ல அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. 2001 மன்மோகன் சிங் ஆட்சி பொறுப்புக்கு வருகிற பொழுது நக்சலைட்டுகள் தான் கிரேவஸ்ட் த்ரெட் டு இன்டர்னல் செக்யூரிட்டி, உள்நாட்டு பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல். ஆனால் உண்மையில் அப்போதெல்லாம் அவர்கள் மிகவும் பலவீனப்பட்டிருந்தார்கள். எப்போது பலப்பட்டார்கள் என்றால், பன்னாட்டு குழுமங்களோடு MOUs போட போக MAO வளர்ந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு சுரங்கம் தோண்டுவதற்காக வனப்பகுதியில் இருந்த பழங்குடி மக்களை விரட்டி அடிச்சாங்க. விரட்டி அடிப்பதற்கு கோப்ரா படை, ஹவுண்டு படை, இந்த படைகளை அமைத்தது மட்டுமல்ல, பழங்குடிகளுக்குள்ளிருந்தே சல்வா ஜுடிங் என்ற சட்டவிரோத படையும் அமைத்தார்கள். ஊர்கள் கொளுத்தப்பட்டன, பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள், மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அப்போது அந்த மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு அவங்களே சொல்றாங்க, காந்தியன் ஸ்ட்ரகிள் ஹேட் நோ ஆடியன்ஸ் இன் தி ஃபாரஸ்ட். காட்டில் நீங்க சத்தியாகிரகம் நடத்தினா பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. அதனுடைய விளைவு என்னன்னா, ஹிமான்சு குமார் என்ற ஒரு காந்தியவாதி இந்த மக்கள் மத்தியில் போராடுகிறவரே சொல்றார், இன்றைக்கு காந்தி இருந்தால் இந்த அரசாங்கத்தின் கொடுமைகளை எதிர்த்து அவர் ஆயுதம் எடுத்து போராடுவார் என்று ஹிமான்சு குமார் சொல்றார். நர்மதா பச்சா ஆந்தோலனில் போடக்கூடிய மேத்தா பட்கர் மாவோயிஸ்ட் கிடையாது. பலர் பல களங்களில் போராடுறாங்க. ஒரிசாவில் இடதுசாரிகள் போராடுறாங்க போஸ்கோவை எதிர்த்து. பன்னாட்டு குழுமங்களும் நாட்டை விற்கிற தேச விரோத அரசுக்கு எதிராக அந்த தேச பக்தர்கள் ஆயுதம் எடுத்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன பதில் திரு மன்சூர்? இது வந்து அவர்கள் ஆயுதம் எந்த நிலையில் எடுத்திருந்தாலும் கூட அது இந்த தேச சட்டத்திற்கு விரோதமானது என்பது முதலில் அடிப்படையான உண்மை. அது மட்டுமல்ல, அவர்கள் ஆதிவாசிகள் இருக்கும் இடங்களில் தான் இன்றைக்கு கனிமங்களும் அற்புதமான வளம் நிறைந்த பகுதியாகவும் அணைகள் கட்டுவதற்குரிய பகுதிகளாகவும் இயல்பாக அமைந்து விட்டன அந்த மலைவாழ் பிரதேசங்கள். அந்த இடங்களிலே இவர்கள் தங்களுக்குரிய ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக, இப்பொழுது தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாதனால் அவர்களால் இங்கே உள்ளே நுழைய முடியவில்லை. கேரள காடுகளிலே அவர்களால் பதுக்கிக் கொள்ள முடிகிறது. ஏன் இந்த தலைமறைவு வாழ்க்கை? அப்ப இவர்கள் சில நல்ல காரியங்களுக்காக முன்னெடுக்கிறார்கள் என்ற உண்மையை நான் மறுக்கவில்லை. முற்போக்கான சிந்தனைகள் அவரிடம் இருக்கின்றன என்ற உண்மையை நான் மறுக்கவில்லை. அதே சமயத்திலே அவர்கள் எதற்காக ஆயுதம் எடுக்கிறார்கள், ஏன் ஆயுதம் எடுக்கிறார்கள் என்பதை காரணமில்லாமல்
திடீரென நடக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள் அது கொள்ளையர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் செய்து வருகிறது என்பதை மட்டும் பதிவு செய்ய இவர் பன்னாட்டு MOU இதெல்லாம் பற்றி சொன்னார். அது வில் ஆஃப் த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் சட்டம் போட்டு செய்கிறாங்க. வில் ஆஃப் த பார்லிமெண்ட்னா மக்களுடைய கருத்து. அதை தனிப்பட்ட சில பேர் எதிர்த்துக்கிட்டு அதுக்காக பாம்பு வைக்கிறது கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு சட்டத்தில் விதிகளில் அனுமதி கிடையாது. எவ்வளவு பறந்து விரிந்த பரப்பளவில் இருக்கிற மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு பார்லிமெண்டின் முடிவு என்றாலும் அது எதிர்க்கப்படக்கூடாது. ஏனென்றால் பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம் இன் திஸ் கண்ட்ரி. ஏன்னா நாம தான் எலெக்ட் பண்ணியிருக்கோம். பார்லிமெண்ட்ங்கிறது சட்டம். அது எதிர்க்கணும்னா சுப்ரீம் கோர்ட் இருக்கு. அந்த மாதிரி கோர்ட்டுகள் மூலமா எதிர்க்கலாமே ஒழிய ஆயுதம் தாங்கி எதிர்ப்பது என்று ஆரம்பித்தால் ஒரே குழப்பம். யாரால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க என்ற கேள்வி இருக்கு. இத்தனை கோடி அந்த பழங்குடி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? அவங்கள வாக்கு பெட்டியாவது போய் சேர்ந்து இவங்க எல்லாம் பழங்குடியில் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு அதை பத்தி ஆர்டிகுலேட் பண்ணுமே ஒழிய அதற்காக ஆயுதம் தாங்கிய மக்கள். இப்போ போலீஸ்காரங்க என்ன தப்பு பண்ணாங்க? 120 போலீஸ்காரங்க அவங்க எல்லாம் ஏழைகள் தானே. எவ்வளவு கொடுமைகள் செஞ்சாங்கன்னு சொன்னாரு. கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் என்ன சம்பளம் வாங்கிடுறாங்க? அவங்க எத்தனை பேர் சாகுறாங்க? அது எந்த வகையில் நியாயம்? அதாவது சரியான சட்டம் எப்பவுமே அமைகிறது இல்லை. சட்டத்துக்கு எதிராக போராடணும்னா அதற்கு வேலை வழிகள் இருக்கு. நம்ம இப்போ எலெக்ஷன்ல நிற்கலாம், கருத்துக்களை எல்லாத்துக்கும் சொல்லலாம், கோர்ட்டுக்கு போய் அப்ஜெக்ட் பண்ணலாம். அரசாங்கம் செய்ய வேண்டியது இருந்தால் கூட அரசாங்கம் செய்யவில்லை என்றால் உடனடியாக ஆயுதத்தை எடுக்கலாமா? அதுல இன்னொரு பார்வை இருக்கு. இடைவேளைக்கு பிறகு நீங்க சொல்லுங்க ஐயா. இந்த ஏழைகள் தான் மாவோயிஸ்டுகளாக இருப்பவர்கள் பழங்குடியினர் என்றால் ஏழை மக்கள். காவல்துறையில் பணியாற்றுகிற அந்த வீரர்களும் அவர்களும் பெரும்பாலும் ஏழை. அது மாதிரி மாவோயிஸ்டுகளை உருவாக்குறதே அரசாங்கம் தான். அவங்க ஆயுதத்தை எடுத்து போராடக்கூடிய சூழல் உருவாக்குறது முக்கியமாக அரசாங்கம் தான். பாரு, சட்டத்துக்கு புறம்பானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஒருவேளை அந்த பழங்குடி கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட ஒருவேளை சோறு கூட கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது சட்டத்துக்கு புறம்பா நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போமா அப்படிங்கிறத தெரியல. இப்போ இந்த அரசாங்கம் இந்த மாதிரி மக்கள் செய்கிற அந்த மாதிரி வன்முறையில் ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுது. ஆனால் அதே நேரத்தில் மக்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எப்பயுமே அரசாங்கம் துணை தான் நிற்கிது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரன்வீர் சேனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு பின்னாடி பாஜக அரசாங்கம் தான் இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. அதே மாதிரி சந்திரசேகர் அப்படிங்கிற மாணவர் தலைவரை கொன்னாங்க. அவர் மாவோயிஸ்டெல்லாம் கிடையாது. அவர் சாதாரண மாணவர் தலைவர் தான். ஆனால் அவர் ஜனநாயக முறைப்படி தான் போராடினார். ஆனால் அவரை கொன்னாங்க. கொன்னது ஓப்பனாக தெரியும் என்ன இது அப்படிங்கிறது. அப்போ அவங்களாம் என்ன ஜனநாயகத்துக்கு எதிராக போராடினாங்க? என்ன பதில்? சரி, இப்போ முதல்ல நீங்கள் சொன்ன கேள்வி உங்கள் கேள்வி இல்லை. இப்போ இதில் அரசியல் சட்டத்தின் நம்ம சீஃப் செக்ரட்டரி சொன்னாங்க, அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும்ங்கிறது நம்ம அந்த ஜனநாயக அமைப்பு முறையில், அரசியல் சட்ட அமைப்பு முறையில் இருந்து பேசக்கூடியது. ஒரு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா அவர்கள் தேவை பூர்த்தி செய்யப்பட வேண்டும், நியாயமான தேவைகள். அந்த தேவைகளை இப்பொழுது இருக்கின்ற சட்டங்கள் பூர்த்தி செய்தால் சரி. சட்டங்களால் பூர்த்தி செய்யவில்லை என்றால் சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும். சட்டங்கள் சரியாக இருக்கிறது, ஆனால் நிர்வாகம் அதை சட்டங்களை அமல் நடத்தக்கூடியவர்கள் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றால் அப்பொழுது அந்த அமல் நடத்தக்கூடியவர்களே தவறுகள் களையப்பட வேண்டும். அது தவறுகள் எளிமையா சொல்லிட்டு கடந்து போயிடுறீங்க. உண்மையில் அது மிக கொடூரமாக நடக்கிறதா அவர் பட்டியலிட்டார். இல்லை, இப்பவே சொன்னார், கொடூரமா அவரும் சொன்னார். அதுக்கும் சொல்றேன். நீங்க உங்களுக்கு அப்புறம் இன்னொன்று நம்ம நண்பர் சொன்னார், அரசு தான் இதை ஏற்படுத்துது அராஜகத்தை அப்படின்னு சொன்னார். அது முழுமையான ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. எந்த அரசில் பணிபுரியவர்களும் போராட்டம் நடத்தவர்களை சுட்டு தள்ளணும், அவர்களை இம்சப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் யாருக்கும் இல்லை. அந்த சூழ்நிலை அவங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த பிரச்சனைகளில், அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளில் ஏற்படக்கூடிய விளைவுகளில் அதுகள் ஏற்படுது. அதே நேரத்தில் சில நேரத்தில் தவறாக நடந்துருது. ஆகவே எப்படி இவர்கள் ஒவ்வொரு கோரிக்கைகளுக்கும் அரசிடம் போராட வேண்டும் நினைக்கிறார்களோ அதே மாதிரி அவர்களும் ஒவ்வொரு போராட்டத்திலும் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்ற கடமைகளை பணிபுரிகிறார்கள். ஏன்னா மொத்தத்தில் ஒரு அமைப்பு என்ன எதிர்பார்க்க, அமைதி வேணும். அந்த அமைதியை நிலைநாட்டுவதற்காக செய்கின்ற பொழுது நியாயமான அடிப்படையிலும்
அந்நிகழ்ச்சிகள் நடக்கலாம். அமைதி நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு முதன்மையான தேவையா இருக்கலாம். கிராமத்துல சோற்றுப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு அமைதினா என்னன்னு கூட தெரியாது, தேவையும் இல்லை அவங்களுக்கு தேவைகள்லாம் வேற தானே. இல்லை, நீங்க வறுமை கிராமத்தில் இருப்பவர்கள் எப்பவுமே இந்த இயக்கத்தினுடைய பிரதிபலிப்பே என்னன்னா, நான் நினைக்கிறேன் தோழர் தியாக ஒத்துக்குருவார்னு, இடதுசாரிகள் அவர்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுக்காத காரணத்தினால, ஜனநாயக அமைப்பில் இயங்கக்கூடிய இடதுசாரிகள் அவர்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்காத காரணத்தினால தான் ஒருவேளை இந்த தீவிரவாதம் நீங்க சொன்ன 3 ஒரு பகுதியை இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் ஒரு ஐயப்படுகிறேன். அவர்கள் எடுத்து ஜனநாயக முறைப்படி போராடி இருக்க வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. பொதுவாக பழங்குடியினர் என்றால் யாரையும் அவ்வளவு எளிதில் அவங்களை அணுக விட்டுற மாட்டாங்க, அவங்களுக்கு இணங்கி போயிட மாட்டாங்க. அரசு கையை நீட்டினா முதல்ல பிடிச்சிருப்பாங்க. அது கூட அதையும் தாண்டி இவர்களை ஆதரிக்க காரணம் என்னவாக இருக்க முடியும்? இல்ல, இப்பொழுது நம்ம பழைய தலைமைச் செயலாளர் அவர் சொன்னது மாதிரி ஒரு முக்கியமான அம்சம், அங்க ஏற்கனவே ஏற்பட்ட ப்ராப்ளம் ஒன்று, இப்போ ஜார்க்கண்ட்ல இருந்து இப்போ நடந்துகிட்டு இருக்க ப்ராப்ளம்ல அரசு இப்போ கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய செய்ய விரும்புறாங்க. இனிமேல் இந்த பிரச்சனைகளை அவங்களால போலீஸை வச்சே தான் இதை தீர்க்க முடியும்னு யாருக்கும் எந்த நம்பிக்கையும் இல்லை, நம்பவும் தேவையில்லை. அதனாலதான் மற்ற குழுக்களை எல்லாம் வளர்த்து விடுறாங்க. இல்லை, அதல்ல அப்படி நம்ம பேசக்கூடாது. அது எப்பவுமே இந்த இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கிங்ல என்ன இருக்கும்னு சொன்னாக்க, ஒரு கவுண்டர் போர்சஸ் உருவாக்குறதுங்கிறது அவங்களுக்கு உள்ள ஒரு இயல்பு. அப்போ நீங்க மட்டும் நடக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. இதை முடிச்சேன். அந்த அடிப்படையில் இப்ப அங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்ப அரசு நிர்வாக இயந்திரம் உள்ளே போறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை கலையிற ஒரு முயற்சியில இப்ப ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓரளவு உள்ள போயிருக்கிறாங்க. இப்ப நீங்க கோயம்புத்தூருக்கு ஒரு நொடி திரு தியாகு, இப்போ வரவேண்டிய நன்மைகளை செய்வதற்கு அரசே தயாராக இருந்தாலும் கூட இவங்க தான் கெடுக்கிறாங்க. சரியா? வார்த்தை இல்ல, என்னுடைய வார்த்தை தான். பொருள் ஆயுத போராட்டம் என்ற போராட்ட வடிவத்தையே இந்திய அரசு எதிர்க்கிறதா, தனக்கு எதிரான ஆயுத போராட்டங்களை மட்டும் எதிர்க்கிறதா? இந்திய தேசிய இயக்கத்துக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. ஸ்பெயினில் குடியரசு, ஜனநாயக குடியரசு நிறுவுவதற்கான ஆயுத போராட்டத்திற்கு நேரு படை திரட்டி அனுப்பினார். ஜப்பானுக்கு எதிரான ஆயுத போராட்டத்திற்கு சீனத்திற்கு மருத்துவர்களை அனுப்பினார். சரி, அதெல்லாம் சுதந்திரத்துக்கு முந்தி. சுதந்திரத்துக்கு பிந்தைய அரசு போர்ச்சுகலிடமிருந்து கோவாவை மீட்பதற்கு போலீஸ் நடவடிக்கை மேற்கொண்டது. நைஜாம் ஆட்சியிடமிருந்து ஹைதராபாத்தை மீட்பதற்கு போலீஸ் நடவடிக்கை என்ற பெயரில் ராணுவத்தை அனுப்பியது. இதெல்லாம் ஆயுதம் எடுத்துட்டு தான் போனாங்க, சும்மா வெறும் பஜனை பாடிக்கிட்டு போகல. அதெல்லாம் விட்டுதல்லுங்க. வங்கதேசத்தை பாகிஸ்தானிடமிருந்து பிரிப்பதற்கு முக்தி வாகினிக்கு இந்தியாவில் பயிற்சி தரப்பட்டது. இலங்கையில் தன்னுடைய புவிசார் அரசியல் நலனுக்காக வேண்டி இங்கு போராளிகளுக்கு பயிற்சி கொடுத்த போது அந்த நாட்டு சட்டத்துக்கோ இந்த நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டோ அரசு நடக்கல. அதிகாரிகள் எல்லோருமே மேல இருந்து கேட்டுக்கொண்டுதான் செயல்பட்டார்கள். அப்ப ஒண்ணு சொல்லுங்க, ஐயா சொன்னாங்க சீனாவில் தொடங்கியது கம்யூனிசம், இந்த கம்யூனிசம் அல்ல. தொடங்கியது கம்யூனிசம் சீனாவில், நடப்பது கம்யூனிசம் அல்லன்னு சொன்னாங்க. நீங்களும் இந்தியாவில், அப்ப நீங்க 2 பேரும் 2 அவர்கள் ஆயுத போராட்டத்திற்கு இந்திய அரசு எதிரானதா? இதான் என்னுடைய கேள்வி. ஆப்கானிஸ்தான்ல தோஸ்தமுக்கு ஆயுதம் கொடுத்தாங்க. இவர்கள் தங்களுடைய சுய நலனுக்காக, புவிசார் அரசியல் நலனுக்காக ஆயுத போராட்டத்தை உயர்த்தி பிடிப்பாங்க. காஷ்மீர்ல சர்க்காரி போராளிகளை வளர்த்து விட்டாங்க. பஞ்சாபில் பிண்டன்வாலையை வளர்த்து விட்டது யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும், ஊர் உலகத்துக்கு எல்லாமே தெரியும். எப்படி இவங்க ஆயுத போராட்டத்துக்கு எதிரானவர்கள் அகிம்சாவாதிகள் எப்படி ஏற்றுக்கொண்டு இல்ல அரசு அரசியல் சட்டப்படி நடந்து கொண்டு? இந்த 2 பேர்ல யாருக்கு உங்களுக்கு பதில் வேணும்? இந்த 2 பேர்ல யாரு உங்களுக்கு பதில்? யார் சொன்னாலும் நீங்களே சொன்னாலும் இந்திய அரசு ஒன்று அப்படி நீங்க பதில் சொல்லுங்க. இந்திய அரசுல ஒவ்வொரு ஆபீசரும், மினிஸ்டர் எல்லாருமே, எம்எல்ஏ, எம்பிஸ் எல்லாம் அரசியல் சாசனப்படி நடப்போம்னு சொல்லி ஒரு ஓத்து எடுத்துக்கிறாங்க. அதனால அது சர்ச்சைக்குரிய விஷயமே அல்ல. அரசியல் சட்டத்தின்படி தான் அனைவரும் நடக்கும். இவர் சொன்ன லிஸ்ட்ல அந்த ஆயுதம் கொடுத்ததில் அரசியல் சாசனப்படியே கொடுக்கப்பட்டதா? பாருங்க, அது ஃபாரின் பாலிசியில நான் எவ்வளவு விரும்பல. இந்தியாவை பொறுத்த மட்டும் அது பேசிட்டே போலாம் நிறைய. நான் சொல்றதை முடிச்சிடுறேன். அதாவது அரசியல் சட்டத்துல வயலன்ஸ் அக்செப்ட் பண்றதே இல்லை. அது இது கொலை பண்ணா அதுக்கு தண்டனை எவ்வளவு இருக்குன்னு இருக்கு. போலீஸ்காரங்களுக்கும் கன்விக்ஷன் கிடைக்குது. அது மாதிரி தப்பா அவங்க சொல்லிருந்தாங்கன்னா எத்தனையோ போலீஸ்காரங்க ப்ராசிக்யூட் ஆகி அவங்க ஜெயிலில் இருந்தாங்க. ஸோ அதனால அரசியல் சட்டம் தான் சுப்ரீம் இந்தியாவில். இவங்க அந்த அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. டெமோக்ரஸிங்கிறதை ஏற்றுக்கிறது இல்லை. அரசாங்கம்ங்கிறது அந்த ஏரியாவில் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கரில் அரசாங்கம் சரியாக நடக்கலைங்கிறத நான் மறுக்கலை. தனி ஸ்டேட்டே அதுக்காக தானே கிரியேட் பண்ணாங்க.
ஜார்க்கண்ட் பேக்வேர்டு ஏரியா, அதனால நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க, ஒரு தனி ஸ்டேட் உங்களுக்கு கொடுக்குறோம். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட்லாம் பண்ணாங்க. ஆனால் நம்ம ஸ்டேட் மாதிரி அது நல்லா நடக்கலைங்க. உதாரணத்துக்கு ஒரு புள்ளிவரம் சொல்கிறேன். அரசாங்கம் எல்லாருமே அரசாங்கத்தை ஈஸியாக குறை சொல்லிடுறாங்க. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது நம்முடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 26 வருஷம். ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 26 வருஷம்தான். இன்றைக்கி 65 வருஷம் இருக்குது. 60 வருஷத்தில் இதெல்லாம் அரசாங்கம் தான் பண்ணியிருக்கு. மெடிக்கல் காலேஜ் வச்சாங்க, மருந்து கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க. 1947 26 ஆல் இண்டியா ஆவரேஜ் லைஃப் இதெல்லாம் அரசாங்கம் தான் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அரசாங்கத்திட்ட போராடணும், டெமோக்ராட்டிக் வழியில் செய்யணும், எங்களுக்கு எஜுகேஷன் வேணும், ஹெல்த் வேணும்னு கேட்கணும். அதுக்கு போராடுங்க, அமைதியாக போராடுங்க, போய் எவ்வளோ வேணாலும் சண்டை போடுங்க, டிவியில் வாங்க சொல்லுங்கள், ஆட்சேபனையே கிடையாது. டிமாண்ட் பண்ணுங்க, அரசாங்கம் நல்ல நிர்வாகம் நடத்தணும். பழங்குடியினர் எல்லாம் அகிம்சை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தா என்ன நடந்திருக்கு? பழங்குடியினர் வந்து அவங்களா இவங்க போய் அவங்கள இது பண்றாங்க, வெளியே இருந்து தான் போறாங்களே வெளியே பழங்குடியினர் மக்கள் உள்ள இருக்கிற போராட்டமா ஆயுத போராட்டமா என்பது அரசும் ஆதிக்க சக்திகளும் கையாளும் வழிமுறைகளை பொறுத்தது. எதிரிதான் ஆயுதத்தை தீர்மானிக்கிறான். அரசு சல்வாஜுடன் என்று சட்டவிரோத படையை அமைத்து ஊரை கொளுத்துகிற பொழுது, ராணுவத்தை பயன்படுத்தி ஊரை காலி செய்கிற பொழுது இயல்பா ஆயுத போராட்டம் வருது. இப்ப நீங்க கோவையில் கைது பண்ணாங்கலாம் சொல்றீங்க, அவங்களாம் என்ன ஆயுத போராட்டம் நடத்துறாங்க? ஒண்ணுமே கிடையாது. சர்வசாதாரணமா பிடிச்சிட்டு மோதல்ல சாவுங்கிறாங்க. ஆந்திராவில் பொழப்புக்கு போனவனை சாகடிச்சு விட்டு இதெல்லாம் என்ன அரசு படைகள் தானே செய்யறாங்க? எவ்வளவு பேர் தண்டிக்கப்பட்டாங்க? மிகச்சிறந்த இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த இந்திய அரசியலமைப்பை நம் மீது திணிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஏனென்றால் இந்த அரசமைப்பு வயது வந்த ஒரு வாக்குரிமை அடிப்படையில் கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி தேர்ந்தெடுத்து நிறைவேற்றப்பட்ட அரசமைப்பு அல்ல. இந்தியாவில் உள்ள எல்லா தேசிய இனங்களுக்கும் சம உரிமை கொடுத்து உருவாக்கப்பட்ட அரசமைப்பும் அல்ல. எனவே சென்ட்ரல் பார்லிமெண்ட்டை கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளியா மாற்றி சிறுபான்மையினர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசமைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்திய குடிமக்களை கட்டாயப்படுத்துகிற உரிமை எதுவும் கிடையாது. நான் ஒண்ணு கேட்கிறேன், பிரித்தானியர் தங்களுடைய மின்டோ மார்லியும் மாண்டேக் சென்ஸ்ஃபோர்டும் தான் ஜனநாயகம், காந்தி ஒத்துக்கல. இப்ப நேரு இதுதான் ஜனநாயகம், நாங்க ஏன் ஒத்துக்கணும்? ஒத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை எதிர்த்து வேற ஒரு உண்மையான ஜனநாயகம். ஏன்னா இந்த ஜனநாயகம் நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அப்பட்டமா பணநாயகம். மக்கள்ல எத்தனை சதவீதம் கோடீஸ்வரர்கள், பார்லிமெண்ட்ல எத்தனை சதவீதம் கோடீஸ்வரர்கள், பார்லிமெண்ட்ல எத்தனை உழைக்கும் மக்கள் இருக்கிறாங்க, சாராய வியாபாரி காசுக்கு எம்பிக்களை வாங்கிட்டு ராஜ்யசபைக்கு போக முடியுது இந்த நாட்டில். இது என்ன ஜனநாயகம்? இது ஒரு கேள்விக்குரிய ஜனநாயகம். ஐயப்பன், உங்க வாதம். சார் வணக்கம். விடுதலை புலிகளை அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தியை ஏற்றுக்கொண்டார். அப்போதைய தமிழக முதல்வரும் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இது சரியா? பூர்ணலிங்க சார்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்கிறேன், பதில் என்ன சார்? மாயிஸ்டுகளை பத்தி பேசும்போது எல்டிடியை பத்தி பேசுறதுக்கு உதாரணம் தானே, ஏன் பேசக்கூடாது? தவறல்ல. அதை பாருங்க, லாஜிக் ஒன்றும் கிடையாது. ஏன்னு கேட்டா அது ஃபாரின் பாலிசி இஷ்யூஸ் நிறைய வருது. அதை நான் விளக்கணும்னா அதுக்கே 1 மணி நேரம் வேணும். ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ் இருக்கு. அப்படி ஒரு நியாயம்ன்ற வரையறைக்குள்ள நீங்களா செலுத்திக்கிறீங்க. ஒரு கண்ட்ரி இப்போ ஈராக்ல போய், அமெரிக்கா ஈராக்ல போய் அட்டாக் பண்ணாங்க, ஆப்கானிஸ்தான்ல அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு நிறைய நியாயப்படுத்துறாங்க. இவர் சொல்ற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு அதை பத்தி அறிவு கிடையாது. ஆல்சோ சப்ஜெக்ட் டு தி கான்ஸ்டிடியூஷன் இல்லையா? ஒரு கான்ஸ்டிடியூஷனலி எலெக்டட் கவர்மெண்ட் சப்ஜெக்ட் டு தி கான்ஸ்டிடியூஷன் தான் ஃபாரின் பாலிசியில செய்ய முடியும். ஃபாரின் பாலிசியில மட்டும் சட்டவிரோதமா செயல்பட முடியாது. செயல்பட்டால் தட்டி கேட்க அதிகாரிகள் கேட்க மாட்டாங்க, ஆனா மக்கள் கேட்பாங்க. நாங்க சட்டவிரோதமா செயல்பட்டாங்க சொல்லுங்க. ஏன்னா ஃபைனல் சாவரிட்டி எங்களை சேர்ந்தது. சட்டவிரோதமா இன்னொரு கேள்வி கேட்க விரும்புறேன். கேளுங்க, விரைவா கேளுங்க சார். பூர்ணலிங்க சார்ட்ட நான் இன்னொரு கேள்வி கேட்க விரும்புறேன். அப்படியாவது அப்ப அந்த தமிழகம் இந்தியா உள்ள அனைத்து கஷ்டப்பட்ட மக்களையும் இவ்வளவு கஷ்டப்பட வச்சு மாவோயிஸ்டுகள் சேர்த்து வைத்தது அரசாங்கமா அரசியல்வாதிகளா? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். அதாவது மாவோயிஸ்டுகளை எல்லாம் உருவாக்குனது அரசாங்கங்கிறீங்களா? அதான் கேள்வி. அதான் அவருடைய கேள்வி. அது எனக்கு தெரியாது. என்ன சார்? ஏன்னா எப்படி சொல்ல முடியும்? டெவலப்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்றேன். கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஒரு அமைப்போட சேர்ந்து அவங்க போராடுறது தப்பு இல்ல சார். டிமாண்ட் வைக்கணும் சார். நம்ம அவங்க என்ன செய்தாங்கன்னு நம்ம டிமாண்ட் வைக்கணும். அவங்களை கூப்பிட்டு நம்ம அந்த அரசாங்கமும் இந்த கலெக்டர்களும் முக்கிய கேள்விகளை கேட்கணும். அவங்கள நிரந்தரமா மாவோயிஸ்டுகள் இருந்து நிரந்தரமா வெளியில கொண்டு அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன செய்யணும்னு இந்த அரசாங்கம் கண்டிப்பா செஞ்சு இருக்கணும். இந்த 50 வருஷத்துல
அந்த மாவோயிஸ்டுகளை உருவாக்குனது நம்ம அரசாங்கமும் நம்ம அரசியல்வாதிகளும் நம்ம உறுதுணையா இருந்த அதிகாரிகளும் தான் காரணம் நான் சொல்ல முடியும். அவருடைய கருத்து இருக்கட்டுமே, அவர் கருத்து வச்சுக்கிட்டு இல்ல இதுல தீவிரவாதத்திற்கு காரணமே அரசு தான் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சர்வாதிகார நாட்டில் பேசுறது மாதிரி நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. அரசினுடைய நடவடிக்கைகளில் ஏற்பட்ட தவறுகள் அல்லது ஃபெயிலியர்ஸு, அவர்களுக்கு தேவையான நேரத்தில் வேகமாக தேவைகளை பூர்த்தி செய்யாத தன்மை, இவையெல்லாம் காரணமாக இருக்கலாம். ஆனால் அதற்கு ஆயுத போராட்டம் தான் அதற்கு ஒரே வழி என்று நினைப்பதுதான் தவறு என்று சொல்லப்படுது. அது ஆயுத போராட்டம் தான் அதற்கு வழி, அதற்கு தீர்வு என்று நினைப்பது இப்போதைய ஈவன் தோழர் தியாக அவர்களை ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறேன். ஆயுத போராட்டத்தை வச்சது நம்ம அதிகாரிகள் தானே சார். அது நீங்க அதிகாரிகள் உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க, இதுவரை 5 யுத்தங்களை இந்தியா சந்திச்சிருக்கிறது. 5 யுத்தங்களில் இறந்த ராணுவ வீரர்களை விட அதிகமாக காவல்துறையை சேர்ந்தவர்கள் தான் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் வீட்டுக்கு குடும்பமே இல்லையா சார்? நான் சொல்லிடுறேன், அகிம்சை வழியில் காந்திஜி போராடினான்னு சொல்ல வந்தார்கள். இல்ல இல்ல, நான் சொல்றத முழுக்க நீங்க கேட்டுருங்க. நம்ம ஆயுத எந்திரத்துக்கு நம்ம தலைக்குனிவு ஏற்படுத்தி விட்டோம் சார். இல்ல அப்ப ஒரே ஒரு நொடி, உங்க காவல்துறை சேர்ந்தவர்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்றீங்க, உங்க கோபம் நியாயமா? நீங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி மட்டும் நிக்கிறது. அது அப்படி அல்ல. நீங்க நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம்ங்கிறதுனால அதை கோபத்துல தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன். இப்ப முதல்ல ஆரம்பத்தில் உங்க கேள்வியில் ஒண்ணு இருந்தது, இது ஏழை காவலர்களுக்கும் ஏழை மக்களுக்கு நடக்கிற யுத்தம் மாதிரி அதை நீங்க சொல்ல வந்தீங்க. அப்படி அல்ல. அது காவலர்களுக்கும் காவலர்களுக்கும் போராடுகின்றவர்களுக்கும் எந்த விதமான பகைமையுமே இல்லை. காவலர்களை நீங்க தனியா பிரிச்சு பார்க்காதீங்க. காவலர்களுக்கும் போராடுகிறவர்களுக்கும் எந்த பகையுமே இல்லை. அரசனுடைய கொள்கைகளை அமல் நடத்துகிற நேரத்திலே அது ஒரு அங்கமாக பணிபுரிகிறது. அப்படி அங்கமாக பணிபுரிகின்ற பொழுது உங்களை பொறுத்தவரையில் நீங்க அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக ஆயுதம் ஏந்தியோ ஆயுதம் ஏந்தாமலோ அந்த பிரச்சனை வருகின்ற பொழுது இந்த போராடுகின்றவர்கள் மட்டும் இந்த நாட்டின் மக்கள் அல்ல, அல்லது அந்த மக்கள் என்பவர்கள் பெரும்பகுதி இருக்கிறார்கள். அவர்களுடைய அமைதியவும் காக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது, அரசுக்கு இருக்கிறது. ஐயா, முக்கியமாக அதாவது இப்போ காவல்துறை அதிகாரியிலேருந்து எல்லாமே பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல அவங்க பார்க்கறது எல்லாமே அரசாங்கம் சரியா செயல்பட்டு இருக்கு, இங்க இருக்கக்கூடிய சட்டத்தின் முறையில நம்ம போறோம் அப்படின்னா எது வந்தாலும் தீர்வை காண முடியும். இதுல இப்போ இங்க மாவோயிஸ்டுகள் இவங்க செய்யக்கூடியதுதான் தவறு, மக்களுக்கு எதிரான வகையில செய்யறாங்க, மக்களுக்கு ஆதரவா செஞ்சாலுமே அது எதிராக போய் முடியுது அப்படின்ற வகையில பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, முக்கியமா பழங்குடியின மக்கள் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் இந்த பகுதியில இப்ப மாவோயிஸ்டுகள் அதிகமா உருவாகுறாங்க, அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இப்ப இதுக்கு முன்னாடி சொல்லும் போது அவங்க பேசினாங்க. அப்படின்னா அதுல முக்கியமான விஷயம், சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பகுதிகளில் அங்க இருக்க மண்ணை காப்பாற்றணும்னு சொல்லி தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராடிட்டு இருக்காங்க. மண்ணை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக போராடினாங்க அப்படின்னாலே மாவோட கொள்கைகள் இதை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா மாவோயிஸ்டுகள்னு சொல்லி முழுக்க முழுக்க அவங்கள ஒரு பயங்கரவாதிகளா காட்டுறதுன்றத அரசாங்கம் தான் செய்யுது. ஏன்னா அரசாங்கம் செய்யக்கூடிய பயங்கரவாதத்தோட தன்மைன்றதான் அதிகரிச்சு போகுது. ஏன்னா இதனால இப்ப காவல்துறை அதிகாரிகள் இவ்வளவு பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாங்க. காவல்துறை அதிகாரிகள்னா அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த சதித்தனத்தாலையும் பயங்கரவாதத்திலையும் எவ்வளவோ விவசாயிகள் தொழிலாளிகள் இன்ன வரைக்கும் செத்துட்டு இருக்காங்க. அவங்களோட கணக்கு எடுத்து அதை விட எண்ணிக்கையில் அடங்காம போகும். இப்ப அருந்ததிராய் அங்க இருக்கக்கூடிய ராணுவம் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வந்தாங்க. அப்ப அருந்ததிராய கொலை பண்ற அளவு கூட அரசாங்கம் திட்டங்களை போட்டு முன் வச்சாங்க அப்படின்றதுதான். அப்ப ஒரு நிமிஷம், அப்ப ராணுவம் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையுமே அம்மா முன்னாடி பொண்ணை கற்பழிக்கிறது, பொண்ணு முன்னாடி அம்மாவை கற்பழிக்கின்ற குற்றங்கள்லாம் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. அப்ப அதனாலதான் அவங்க அங்க மாவோயிஸ்டுகளா மாறுறாங்க, தாயுதத்தை தூக்குறாங்க. அவங்க போற மாவோயிஸ்டுகள் போற வழி வேணா தவறா இருக்கலாம், ஆனா அவங்க நோக்கங்கள்ன்றது முழுக்க முழுக்க சரியானது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சட்டங்கள் அடிப்படையில போறோம், இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக நாடுன்னு சொல்லி பேசுறாங்க. முழுக்க இங்க எந்த ஜனநாயகமே கிடையாது. முழுக்க முழுக்க இங்க பாசிசம் தான் நடந்துட்டு இருக்குதே தவிர எந்த வகையில எந்த ஒரு ஜனநாயகமே மக்களுக்கு கிடையாதுன்றதுதான். அப்ப மக்கள் கையில ஆயுதத்தை ஏந்தணும். ஆனா மாவோயிஸ்டுகள் செய்யக்கூடிய ஒரே தவறு என்னன்னா, தான் கையில ஆயுதத்தை ஏந்தி அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் கையில என்னைக்கு ஆயுதத்தை ஏந்தி தான் கையில அதிகாரத்தை எடுக்கிறாங்களோ அன்னைக்குதான் இது தீர்வு அமையுமே தவிர இங்க இருக்கக்கூடிய ராணுவத்தையோ போலீஸையோ இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையோ நம்பி எந்த பயனுமே இல்லை. ஏன்னா நீதிமன்றங்கள் அடிப்படையில போறோம் அப்படின்னா சட்டத்தின் படியில என்ன நடந்துட்டு இருக்கின்றது நம்ம நல்லா கேட்கலாம். ஐயா, அவங்க மண்ணா பாக்குறாங்க. நீங்க சொன்னீங்க அற்புதமான வளங்கள்னு சொன்னீங்க. அப்ப அரசு உங்களை போன்றது அரசின் பார்வை அந்த 200 லட்சம் கோடி கனிம வளங்கள் மட்டும்தான் கண்டு தெரியுது அப்படிதான்? இல்ல, அப்படி இல்ல. இல்ல, அவங்களுடைய பார்வை வேற.
அவங்க ஆயுத புரட்சி மூலமாகத்தான் அவங்க இதை சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க, தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும்னு அவங்க நம்புறாங்க. அவர்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்க, நீங்க ஆயுத புரட்சிகள் மூலமா சாதிக்கக்கூடிய காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த அவசியமே தேவையில்லை. நீங்க இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசிய இதே கருத்துக்களை நீங்க அதே மலைப்பகுதியில் பேசுங்க, அவர்களை திரட்டுங்க, நீங்களும் தேர்தலில் நெல்லுங்க, வெற்றி பெறுங்க, அதன் மூலமா உங்க சட்டங்களை கொண்டுகிட்டு வாங்க, அரசியல் சட்டத்தை மாற்றுங்க, நீங்க என்னென்ன விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் அச்சீவ் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த மேடையில நீங்க இவ்வளவு அளவுக்கு பேசுகின்ற வாய்ப்புகளும் இவ்வளவு உரிமைகளும் உங்களுக்கு கிடைத்திருக்கிற பொழுது இந்த அமைப்பு முறையை பயன்படுத்தி உங்க கருத்துக்களை, நாங்க மாவோயிஸ்டே மோசம்னு சொல்ல, மாவோயிஸ்ட் எடுக்கிற ஆயுத அணுகுமுறையத்தான் தவறுன்னு சொல்றோம். அவருடைய கோரிக்கையோ அவருடைய வேண்டுகோளையோ குறை சொல்லல. 2 நேயர்கள் இருக்காங்க, நான் கேட்டு வந்து பாண்டியராஜன், பாபு கணேசன். சொல்லுங்க பாண்டியராஜன் முதல்ல. எளிமையா சொல்லணும்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, முதல்வராக இருக்குங்க ஒருத்தவங்க நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டா அவங்க மக்கள் முதல்வர் ஆயிடுவாங்க. இப்படி இருக்க அரசியலமைப்பு சட்டத்தை மக்கள் எப்படி நம்புவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. மேலும் இந்தியா ஒரு மத சார்பற்ற ஜனநாயக நாடுன்னு சொல்றாங்க. நீங்க சொல்ல வரது புரியுது. இதை சொல்றதும் நீங்க சொன்ன அந்த விஷயத்தை சொல்றது அரசியல் சட்டமோ அரசோ சொல்லல, நீங்க மக்கள் தான் சொல்றீங்க. அப்படி பாபு கணேசன் உங்க வாதம். மாவோயிஸ்டுகள் தானாக பிறப்பதில்லை, உருவாக்கத்தான் படுகின்றார்கள் சார். வறுமை, வேலையின்மை, அதிகார வர்க்க அத்துமீறல்கள், இன அழிப்பு, நில அபகரிப்பு போன்ற காரணங்களால் தான் மாவோயிஸ்டுகள் உருவாகின்றார்கள். இதே காரணங்கள் பேசப்பட்டன. ஆதரிக்கின்ற பொழுது நாம் மாவோயிஸ்டுகளை சில நொடிகள் ஏன் மாவோயிஸ்டுகளை ஆதரிக்க கூடாது? அதாவது நீங்க முக்கியமா இப்ப இங்க அரசாங்கம் எந்த வகையில செயல்படுது, அரசாங்கம் எந்த வகையில செயல்படுது அப்படின்னு நம்ம நேரடியா பார்க்க முடியுது. இங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் சரியா தான் இருக்குன்னு சொல்லி ஆனா அவங்க பேசுறாங்க. சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம் சொல்லி பேசுறாங்க. ஆனா சட்டத்தின் முன்னாடி இங்க எது சமமா இருக்கு நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இப்ப வைகுண்டராஜன் பண்ணக்கூடிய தாது மணல் கொள்ளையா இருக்கட்டும், இல்ல PR பழனிசாமி கிரானைட் ஊழலா இருக்கட்டும், இல்ல இப்ப சொத்து குவிப்பு வழக்குல ஜெயலலிதா பண்ணதா இருக்கட்டும், மக்களின் முதல்வர்னு சொல்லி பேசுறாங்க. குற்றவாளிகளுக்காக மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய சட்டம் சாதகமா இருக்குமே தவிர சாதாரண மக்களுக்காக இருக்காது. ஏன்னா அங்க தில்லை நடராசர் கோவில் வழக்குல இருந்து கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று, இந்த வளர்ச்சி என்பது அந்த சராசரி வாழ்நாளை கொண்டு மதிப்பிடுவது என்பது உலகத்தரத்தில் ஏற்படக்கூடிய சுகாதார வளர்ச்சிகளும் நமக்கு பயன் கொடுக்குது. ஆனா முக்கியம் என்னன்னா, வளர்ச்சியின் அடையாளம் உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. பசியை இந்த நாட்டில் போக்கிவிட்டோம் என்று எந்த அரசாவது கூறிக்கொள்ள முடியுமா? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களை வாழ வைத்து விட்டோம் என்று சொல்ல முடியுமா? எவ்வளவு பேர் இரவு சோற்றுக்கு வழி இல்லாமல் ஈரத்துணியோடு படுக்கிறார்கள் என்று அரசு புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஒன்று. இரண்டாவது செய்தி, மாவோயிஸ்டுகள்னா ஏதோ ஜனநாயகத்துக்கு விரோதமானவர்கள். மாவோயிஸ்டுகளே மிக கடைசியா உலகம் பூரா பிரபலமா அறியப்பட்ட மாவோயிஸ்டுகள் நேபாள மாவோயிஸ்டுகள். அவர்கள் 10 ஆண்டு காலம் மக்கள் போர் நடத்தினாங்க. பிறகு பிற கட்சிகளோடு சேர்ந்து போராடி அவர்கள்தான் நேபாள மன்னராட்சியை ஒழித்து கட்டினார்கள். அந்த நேபாள மன்னராட்சியை பாதுகாக்க துடித்தது இந்திய அரசு, மறந்துடாதீங்க. 2 பில்லர் பாலிசின்னு சொன்னாங்க. மன்னரும் இருக்கட்டும், பார்லிமெண்ட்டும் இருக்கட்டும். மாவோயிஸ்டுகள் உறுதியாக போராடி பல கட்சி ஜனநாயக முறையை நேபாளத்தில் உருவாக்கினார்கள். எவ்வளவு குறை இருந்தாலும் மீண்டும் மன்னராட்சி என்று மீண்டும் வரவே முடியாது. இறுதியா இன்னொன்னும் கடைசியா நான் சொல்லிடுறேன். வன்முறை கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஐயா திரும்ப திரும்ப சொன்னாங்க. என்ன காரணத்தினாலன்னா, அதுல ஏதோ புனிதம் இருக்குங்கிறதுக்காக இல்லை. வன்முறை என்பது மக்களுக்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. வன்முறை இல்லாமலே காரியங்களை சாதிக்க முடியும். ஒரு போர்க்குணம் உள்ள அழுத்தம் கொடுக்கிற போராட்டங்கள் மூலம் சாதிக்க முடியுமானா அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் வன்முறைக்கான பழி அரசை மட்டுமே சார். அரசின் வன்முறை தான் எதிர் வன்முறையாக வெடிக்கிறது. ஏதோ அரசு வளர்ச்சி பணி செய்யாதனால இல்ல, திட்டமிட்டு கொள்கை வழியப்பட்டு வனப்பகுதி வனங்களை பறிப்பது, நிலங்களை பறிப்பது, பன்னாட்டு குழுமங்களை கொழுக்க வைப்பது, இப்படி ஒரு திட்டமிட்டு செயல்படுகிற அரசு மக்கள் மீது வன்முறையை ஏவுகிறது. எதிர் வன்முறை மட்டும்தான் மக்கள் மத்தியிலிருந்து வருகிறது. அதைத்தான் மாவோயிஸ்டுகள் பிரதிபலிக்கிறார்கள். பூர்ணலிங்கம் சில நொடிகள்.
அரசு வந்து டெவலப்மெண்ட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கு, வருஷம் வருஷம் செஞ்சுட்டு இருக்கு, நிறைய பணத்தை போடுது. ஆனால் வன்முறையினால அந்த ஏரியாவில் நல்ல டெவலப்மெண்ட் வரமாட்டேங்குது. அதனால எல்லாரும் ஒத்துழைச்சு, இந்த மாயிஸும் சேர்த்து அரசாங்கத்தோட ஒத்துழைச்சு, அரசாங்கத்தினுடைய பணம் இவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி எஜுகேஷன், ஹெல்த்து இதெல்லாம் கொடுத்தா நாடு வளரும். அதே நேரம் இந்த வன்முறையாளர்களாக ஆவதற்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சிருந்திருக்கலான்றது ஒரு அவங்க எத்தனையோ வருஷமா செய்யறாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட் எஃபிஷியன்சியும் வேற வேற இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை, மகாராஷ்டிரில் கிடையாது, குஜராத்தில் கிடையாது இந்த பிரச்சனை. அங்கே ஏழை மக்கள் இல்லையா இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸில் இந்த பிரச்சனைகள் கிடையாது. அங்கே மைன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை கிடையாது. அதனால இவங்க வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் அரசாங்கத்தின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் எங்கள் வழியில் தான் செல்வோம் என்று சொல்வது. அந்த வகையில் இப்போது போல எப்போதுமே தமிழகத்திற்கு அந்த மாவோயிஸ்ட் வன்முறை அபாயம் இருக்கவே இல்லை, அப்படிதானே? கிடையவே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு கிடையாதுங்க. ஏன்னா இப்போ வந்து இது வந்து அரசாங்கம் வந்து பல உதவிகளை ஏழைகளுக்கு செஞ்சிருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் ஒரு IAS பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி கலெக்டர் ஆகிற வாய்ப்பு இருக்கு. அது டெமோக்ரஸியில தான் முடியும். வனப்பகுதியில் இருக்கிற ட்ரைபல்ஸ் கூட ரிசர்வேஷன் இருக்கு. இப்பொழுது ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது வன்முறைங்கிறது அவசியம் இல்லைங்கிறத தோழர் அவர்களும் ஏற்றுக்கொண்டதுனால அவசியம் இல்லை, ஆனால் அவர்கள் தரப்பு நியாயம் இருக்குன்னு பெரும்பகுதி மக்கள் அவர்கள் சொல்லலாம். அதைத்தான் சொல்ல வர்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சட்ட அமைப்பு முறைகளில் எந்த கருத்துக்களையும் பொதுமக்கள்கிட்ட எடுத்து வச்சு பொதுமக்களுடைய ஆதரவை பெற்று அதன் மூலமாக அவர்கள் வந்து ஆட்சியும் கைப்பற்றலாம், அரசியல் சட்டத்தில் அவங்களுக்கு வேண்டிய பிரிவுகள், தவறான பிரிவுகள் என்று நினைக்கிறத மாற்றலாம், அவர்களுக்கு உரிய பிரிவுகளை கொண்டு வரலாம். அதன் மூலமாக வன்முறையற்ற ஒரு ஜனநாயக அமைப்பிலேயே அவர்கள் சொல்லுகின்ற அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்ற இயலும் என்ற நிலை இருப்பதால் அதை முழுக்க பயன்படுத்துவதற்கு பொதுமக்களை அவர்கள் தயார்படுத்தி மாவோயிஸ்டுகளும் ஆயுத புரட்சியிலிருந்து, ஆயுதம் ஏந்துவதிலிருந்து விடுபட்டு எல்லா மக்களையும் அவர்களுடைய கொள்கைகளுக்கே தயார்படுத்தி இந்த நாட்டிலே ஒரு ஜனநாயக அமைப்பை மதித்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய முன்னேற்றம் தான் இந்தியாவிற்கும் அல்ல மனித சமுதாயத்திற்கும் நன்றாக அமையும். ஆகவே அவர்களும் நமது பிள்ளைகள் தான், மாவோயிஸ்டுகளும் யாரும் அவர்கள் அந்நியர்கள் அல்ல. ஏற்படுத்தப்படுகிறது அவர்கள் அரசினுடைய வன்முறை ஒட்டுமொத்தமாக அப்படி அரசுடைய வன்முறை என்று நான் என்ன சொல்றேன், அரசுடைய வன்முறை இல்லை என்று நான் மறுக்கல. ஆனா நீங்க சொல்றது மாதிரி நாங்க ஒண்ணுமே செய்யறதுல அரசு வன்முறையினாலதான் நாங்க போராட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா புள்ளி ஓரங்கள் இப்ப நம்ம நேரம் இல்லை, இல்லைன்னா உங்களுக்கு புள்ளி ஓரங்கள் எத்தனை முறையில நீங்க அரசு வந்து ப்ரொவோக் பண்ணி இருக்கிறீங்க, அரசின் மீது அது பண்ணா நம்ம வந்து எழுத்து பேசுற மாதிரி ஆயிரும். உங்க மாதிரி நான் பேச முடியாது. நான் மாவோயிஸ்ட் நண்பர்களும் தோழர்களும் அவர்களும் இந்த நாட்டினுடைய மக்களின் அடிப்படையில அவர்கள் வந்து வன்முறையை விட்டு மக்களை தயார்படுத்தி அதன் போராட்டத்தின் மூலமாக இப்பொழுது அவங்க சொன்னது நேபாள நமக்கு எடுத்துக்காட்டு இருக்கு. நேபாள செய்ததை நான் ரொம்ப வரவேற்கிறேன். நேபாள் மாதிரி அவர்கள் வந்து மார்க்சிஸ்டுகளும் மாவோயிஸ்டுகளும் அவர்கள் வந்து மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து போராடி அதன் மூலமாக மக்கள் மதிப்பை பெற்று ஒரு தேர்தல் மூலமாக வந்து அந்த நம்ம நாட்டை கைப்பற்றட்டும், ஆட்சியை கைப்பற்றட்டும். நீங்க சொல்றதெல்லாம் பிரதிநிதிகள் மக்களுக்காக செய்யறாங்கன்னா யாரும் தடுக்கிறதுக்கு இங்க யாரும் இல்ல, செய்யட்டும், பார்க்கலாம். ஆமா, பங்கேற்புக்கு நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.